விடுதலின் நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட இந்த அன்பை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச போகின்றேன். I'm going to share with you about love that was so commonly spoken about in the past 1 week. எதை எடுத்தீங்கனாலும் அவங்க இதைத்தான் சொல்கிறாங்க. வேலண்டைனுக்கு நல்ல கிஃப்ட்டை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆகையால் டுடே ஆல்சோ I'm going to speak to you about a love that's expected from God. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கின்ற அந்த அன்பை குறித்து தான் நான் இன்றைக்கு மாலை உங்களோடு பேசும்படி நான் வாஞ்சியாக இருக்கின்றேன். எல்லாருக்கும் தெரியும், ஒருவேளை அன்பு அப்படின்னு சொன்ன உடனே நான் எந்த காரியத்தை அல்லது எந்த வார்த்தை உங்களோடு எடுத்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ ஏறக்குறை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பிஃபோர் ஐ கிவ் யூ த டெக்ஸ்ட், ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஷுட் ஷேர் வித் யூ. இந்த நாட்களில் ஒரு மூடத்தனமான ஒரு வெறி பிடித்த அன்பு இந்த நாட்களில் உலகத்தில் காணப்படுது. எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கூடாது. இஃப் ஐ டோன்ட் கெட் திஸ், நோபடி ஷுட் எவர் ஹேவ் தேர் ஹேண்ட் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாடிஸ்டிக் லவ், ஒரு சாடிஸ்டிக் கிரீடி லவ் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதுமாய் சுற்றி வருது. தெரிந்தோ தெரியாமலோ கல்யாணம் ஆனவங்களும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களும் சரி, மாயையாய் எங்கேயோ நமக்கு கெடுதல் உண்டு பண்ணுகின்ற அந்த அன்பை தேடி ஓடுகின்ற ஒரு வேண்டாத ஒரு விஷய சைக்கிள்குள்ளாய் மாட்டிகிட்டு இருக்கிறோம். அதை தான் இன்றைக்கு வேதத்தின் அடிப்படையாய், யோவானின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தின் அடிப்படையாய் உங்களோடு கூட ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அன்பை நான் உங்களோடு கூட ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியா இருக்கின்றேன். யாராவது ஒருவர், இட்ஸ் a very very familiar passage, it's a very common passage, ஆனாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்க போகின்றோம். The book of John 21st chapter 15th verse onwards படிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். பிரியமானவர்களே, வேதம் சொல்கின்றது, இதற்கு முன்பாய் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. இதற்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் ஒன்று நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயேசு கிறிஸ்து ஒரு பூட்டின அறைக்குள்ளாய், இட் வாஸ் an intact room, யாருமே வர முடியாது. அன்றைக்கு ஒரு த்ரெட் லெவல் இந்த டிசைபிள்ஸ்க்கு இருந்தது. ஆகையால இவங்க ஒரு ஹைடிங்ல இருந்தாங்க, ஒரு ஹைட் அவுட்ல இருந்தாங்க. யாரும் ஈஸியா இவங்களை கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடித்தாலும் உள்ள வந்து விட முடியாது. ஜாக்கிரதையாய் தங்களை தானே செக்யூராய் ஒரு அறைக்குள்ளாய் இவர்கள் இருக்கும் பொழுது திடீரென்று சொல்லி இயேசு தாமே அந்த அறைக்குள்ளாய் வந்துட்டார். இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஷாக்கு. பூட்டப்பட்ட அறைக்குள்ளாய் எப்படி வந்தார்? அந்த அதிர்ச்சியில நிற்கும் பொழுது ஆண்டவர் தன்னை காண்பித்துக் கொடுக்கின்றார். ஐ ஆம் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி காண்பித்துக் கொடுக்கின்றார். ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும், தாமஸ் வாஸ் நாட் தேர். ஆகையால மறுபடியுமாய் ஒரு வாரம் கழித்து இயேசு அதே விதமாய் பூட்டப்பட்ட அறைக்குள்ளாய் வந்து ஆண்டவர் காண்பிக்கின்றார். எப்பொழுதெல்லாம் அவங்க அப்பம் பிக்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளத்தை கற்றுக் கொடுத்து போறாரோ, அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி நான் வரும் அளவும் இதை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆண்டவர் கொடுத்துட்டு போறார். ஆண்டவர் பார்க்கிறார், these people are they following what I expect from them. நான் சொன்னதை என் கண்ணுக்கு முன்னாடி இவங்க செய்யற மாதிரி நடிச்சிட்டு அப்படியே விட்டுறாங்களான்னு பார்க்கிறாரு. அப்பம் பிக்கிற நாள் மறுபடியும் அடுத்த வாரம் வரும் பொழுது வேதம் சொல்கின்றது, ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் தன்னை தானே காண்பித்து கொடுக்கின்றார். So there was a double proof that this Jesus whom they were worshipping, or this Jesus whom they were following, is no longer a dead Jesus, or he's no longer a corpse anymore. Now he's a resurrected and a risen Jesus. He has defied all the laws of nature அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், சொன்னபடியே மூன்றாவது நாள் உயிரோடு வருவேன், இதற்கு இப்படிலாம் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னபடியே ஒரு டபுள் ப்ரூஃப் ஆண்டவர் கொடுத்துட்டார். இந்த டபுள் ப்ரூஃபை கொடுத்த பிறகு இந்த ஜனங்க என்ன செய்திருக்கணும்னு சொன்னா, இன்னும் ஆண்டவருக்காய் வைராகியமாய்
ரொம்ப உற்சாகமாய் ஆண்டவருக்காய் நின்றுக்கணும். ஆனா என்ன நடந்ததுன்னா, பைபிள் சொல்கின்றது, இந்த 21ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனை ப்ரூஃப், எத்தனை காரியம் மறுபடியும் ஆண்டவர் காமிச்சாலும் அவங்களால ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த்துக்குள்ள நிற்க முடியல. அவங்களால இப்படி ஸ்ட்ரெயிட்டா நடக்க முடியல. அவங்க இப்படி அப்படியே தட்டி தடுமாறி அலைந்து திரிகின்ற, அவங்களுடைய ஃபெய்த்தில் ஆட்டம் கண்டு போகின்ற ஒரு சாதாரண மனுஷனை போல, ஒரு சாதாரண பிலீவரை போல அல்லது நியூ பிலீவரை போல அவங்க விழுந்து போகிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். படிக்க கேட்க போகின்றோம். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்ல இருந்து படிக்க கேட்க போகின்றோம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பிரியமானவர்களே, யாரெல்லாம் சொன்னா, ஒரு காலத்துல நத்தானியலை பத்தி நீங்க பைபிள்ல எந்த டீடைல்ஸும் படிக்க முடியாது. அவருடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த சீன் அவர் அப்பியர் ஆவது. இப்பதான் ஜீசஸ் கிரைஸ்ட் நத்தானியலை ஒரு மனுஷனாய் அல்லது ஒரு ஆக்டிவிட்டி செய்யற மனுஷனாய் காண்பித்து கொடுக்கின்றார். முதல் முறை காண்பிக்கும் பொழுது ஒரு ஃபிக் ட்ரீ கீழே நின்றுட்டு இருக்கிறார். ஒரு மத்தியான வேளையில ஃபிக் ட்ரீ கீழே, ஒரு அத்தி மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்கிறார். அந்த நாட்கள் ஃபிக் ட்ரீல மத்தியானம் நிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் சொன்னா, அந்த நாட்கள் ஜூஸ் வேர் ஆல்சோ very religious. 3 முறையாவது தேவனை தொழுது கொள்வார்கள் ஒரு நாள். அப்படிப்பட்ட காரியம் மத்தியான வேளையில இவங்க ஆண்டவரோடு கூட தொழுது கொள்கிற ஒரு நேரம் என்று சொல்லி ரிசர்ச் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க. ஆகையால சரியாய் அந்த அத்திமரத்துக்கு கீழே தேவனோடு கூட, அவன் ஆண்டவராகிய தேவனோடு கூட he is renewing his relationship on a daily basis. ஆண்டவர் பார்க்கிறார், என்னடா சின்ன பையனா இருக்கிறான், கல்யாணம் ஆகாத பையன், இவனுக்கு ஒன்றும் பெருசு முத்தின வயசுல, he is not a very mature person, but this man is following all the religious rules that have been given in the scriptures. பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வாப்பா, இஸ்ரவேலுக்குள்ளாய் நீ ஒரு சுத்த இருதயம் உள்ளவன், you are a man with a clean heart and I want people like you அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரு. அதற்கு பின்பு பெருசா எதுவுமே இந்த நத்தானியல் பண்ணது கிடையாது. சில சீடர்களை ஆண்டவர் எடுத்து நமக்கு மேன்மைப்படுத்துறாரு. பட் நத்தானியல் was a silent follower. He never rebelled or he was never an instrument of defiling God's plan or God's purpose in people's life. ஒரு நல்ல சாதாரணமான ஒரு ஊழியக்காரனாய் வாழ்ந்து வருகின்றார். கடைசியா வேதம் சொல்லுது, இத்தனை காரியங்களை கண்கூடா பார்க்கிறார். இதற்கு முன்னாடி இயேசு பூட்டப்பட்ட அறைக்குள்ளாய் வருவதற்கு முன்பாய் கல்லறை காலியா இருக்குது. கல்லறைக்குள்ளாய் மேரி பார்த்து வராங்க. மக்டலினா மேரி பார்த்து வந்து சொல்றாங்க, Jesus is no more there அப்படின்னும் பொழுது Peter also comes to the graveyard and he sees that Jesus is not there and he goes and tells the disciples of first hand information, Jesus has been resurrected, he is a risen God அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துகின்றார். பிரியமானவர்களே, proof after proof after proof after proof. These people now they tell to themselves, வாங்கய்யா மீன் பிடிக்க போலாம், கம். எதை ஒரு நாள் விட்டு வந்தாங்களோ, எதை ஒரு காலத்துல வேண்டாம், இனி இது வேண்டாங்க, ஐ டோன்ட் வாண்ட் திஸ், இனி நான் இதுக்கு போக மாட்டேன், ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் கோ வித் திஸ் சொல்லத்தக்கதாய் அந்த நெட்டை கொண்டு போய் பத்திரமா வீட்டுல டெபாசிட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு சொல்லல. அல்லது அந்த போட்டை கொண்டு வந்து ஒருத்தனுக்கு லெண்ட் பண்ணிட்டு, நான் வர்ற வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்க, வந்தோடனே திருப்பி எனக்கு கொடுன்னு சொல்லி இன்னைக்கு ஃபாரின் போறவங்க எல்லாம் கொடுப்பாங்களே, எங்க வீட்டை நீங்க வச்சுக்கோங்க, எங்க பைக்கை வச்சுக்கோங்க, எங்க காரை வச்சுக்கோங்க, பட் திஸ் இஸ் நாட் for you, this is only for you to use it for a while, I'm leasing it or making you allowing you to use it ன்னு சொல்லிட்டு போதை போல இந்த மனுஷன் சொல்லல. அதை அப்படியே விட்டு எவன் வேணாலும் எடுத்துக்கோங்கய்யா, நாங்க திருப்பி பின்னிட்டு வர மாட்டோம், we will not come back to this unwanted or ordinary life, we are searching or we are proceeding with an extraordinary life ன்னு சொல்லி விட்டு வந்தவங்க தான் இன்றைக்கு one after the other. பீட்டர் தான் பெரிய மனுஷன். அவர் தான் கல்லறைக்கு போய் ஃபர்ஸ்ட் ஹேண்டா பார்க்கிறாரு, இயேசு இல்ல. பீட்டர் தான் அந்த அறைக்குள்ள இருந்து இயேசு இல்லைன்னு பார்க்கிறாரு. இன்றைக்கு அந்த மனுஷன் தான் he starts the whole conversation. அவர் தான் சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன். அவர் சொன்ன உடனே கூட இருந்தவங்கலாம் ஒருத்தனா சொல்றாங்க, வாங்க நானும் போறேன், வாங்க நானும் போலாம். போயிடுறாங்க. ஒரு இரவு முழுவதுமாய் அவர்கள் அந்த திபேரியஸ் நதியில அவங்க மீன் பிடிக்க போகின்றார்கள். பிரியமானவர்களே, முதல் காரியம், இன்றைக்கு நீங்களும் நானும் நிறைய நேரம் we think we are perfect. பிரியமானவர்களே, பெரிய ஆட்கள், இயேசுவை முகமுகமாய் பார்த்த ஆட்கள்
இன்னைக்கு ஒருத்தனாய் எதை செய்ய மாட்டேன், எதை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னானோ அதை தவறாய் மறுபடியும் விழுந்து போகிறாங்க. இது தவறுன்னு எப்படி நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்னால், உங்களுக்கு அடுத்த வசனங்களை அதை காமிச்சிடுறேன். 4வது வசனம் படிக்க கேட்போம். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்ம எந்த காரியத்துல விழுந்து போறோம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவங்க என்ன பர்பஸ் பண்ணாங்க, என்ன பேசுறாங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த மனுஷங்க கிளம்பி போகும் பொழுதும் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருப்பார். பூமியில இயேசு கிறிஸ்துங்கிற யாரும் உறவு கிடையாது. அவங்க அம்மா வேணான்ட்டார், அவங்க வீட்டார் வேணான்ட்டாங்க. சொல்றாங்க, உங்க சகோதரர்களும் சகோதரிகளும் நிக்கிறாங்க. Your blood brothers and blood sisters are standing there. He says, no, nobody is my brother or sister. யாரு கர்த்தருடைய சித்தத்தை செய்றாங்களோ அவங்க தான் என் சகோதர சகோதரிகள். சும்மா என் blood brother blood sisterனால I'm not going to be bothered அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நிரூபிக்கின்றார். அதை தாண்டி இன்னைக்கு உறவுன்னு இருக்கிறது, ரிலேஷன்ஷிப்னு சொன்னா ஜீசஸ்க்கு இந்த 11 பேர் தான். அதுல ஒருத்தர் செத்துட்டான். So they left with 11 people. அந்த 11 பேர் நைட்டு பேசுறது ஆண்டவர் பார்க்கிறார். இந்த 11 பேர் அவங்க போட்டை எடுத்துட்டு கிளம்பும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறார். எங்க தான் போறானுங்க பார்த்துடலாம், என் சித்தம் இல்லாம அல்லது எதை வேண்டான்னு விட்டு வந்தானுங்களோ அதுல திரும்பி போய் அவனுக்கு என்ன ஜெயிச்சிடலானுங்கன்னு பார்த்துடலான்னு சொல்லி ஆண்டவர் தூரமா நின்று பார்க்கிறார். இவங்க எல்லாம் போறாங்க, எல்லாம் perfect. they are all professionals. they are not naive people. they are not somebody learnersங்க, beginnersங்க, I'm just going for a class ன்னு சொல்ற சாதாரண ஆளுங்க இல்ல. அவங்க எல்லாம் professionals. சின்ன வயசுல இருந்து they knew inch and millimeter of the sea. they knew the depth and they knew the current of the sea. எல்லாவற்றையும் அறிந்திருந்தவர்கள் முழு இரவு முடித்து வந்து நிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கேட்கிறார், ஏன்பா நீ போனியே, பெருசா போனியே, ஒரு நிமிஷம் நின்று ஆண்டவரே நான் இதை செய்யலாமா கேட்டியா? கேட்கல. ஆண்டவரே நீங்க தான் எங்களை அழைச்சிங்க, நீங்க தான் எங்கேயோ இருந்து என்ன கூப்பிட்டீங்க, என்னை கூப்பிட்டு நான் ஒரு நாள்ல எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டு வந்தேன். இன்னைக்கு என்ன அதை திருப்பி என்ன தூண்டுது. something that I said I will not get back, slowly that is encroaching on me, slowly that is trying to creep on me, slowly that is trying to attract me, and slowly that is trying to divert me towards that. Should I yield? Is this your plan? Or can I go? Will you forgive me or will you permit me? ஒரு வார்த்தை கேட்கல. ஆண்டவர் பார்த்துட்டு இருந்தார். இப்போ ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, do you have any fish? அவங்க போட்டிங் போனதா கேட்கல. டிட் யூ மீட் த பர்சன் ஆண்டர் கேட்கல. ஒருவேளை கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற யாரா ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரீங்களான்னு கூட ஆண்டர் கேட்கல. டு யூ ஹேவ் எனி ஃபிஷ்? அப்போ அவங்க சொல்றாங்க, நோ வி ஹேவ் நன். உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? படிக்க கேட்போம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். நீ எது உனக்கு சரின்னு தோணுதோ, எது என் சித்தம் இல்லாம, என் உதவி இல்லாம, என்னுடைய பலன் இல்லாம ஐ கேன் டூ ஆல் திங்ஸ்ன்னு சொல்லி த்ரூ கிரைஸ்ட்னு சொன்னாலும், நீ சும்மா வாய்ப்பேச்சுக்கு தான் என்ன சொல்றிய, இழுக்கிறிய, ஜீசஸ்னு சொல்றது என்ன, ஏசப்பான்னு சொல்றது என்ன, எல்லாம் சொன்னாலும் there is nowhere that you're reflecting me. எல்லாம் ஓகேப்பா, நீ பேசுறதையும் நீ பாடுறதையும் நீ வாசிக்கிறதையும் நீ கொடுக்குற காணிக்கையும் நீ பண்ற எல்லாம் ஊழியத்தையும் பார்த்து எல்லாம் நம்பிடுறாங்க. நீ சூப்பர், நீ ஆண்டவரோடு கூட இருக்கிற நம்புறாங்க. ஆனா நீ எடுக்கிறதெல்லாம் தப்பான முடிவு, நீ செய்யறதெல்லாம் தப்பு, நீ போடுற எஃபர்ட் எல்லாம் தப்பான மனுஷர்கள் மேலும் தப்பான உறவு மேலும் போடுவ அப்படின்னு அடையாளமா வேதம் சொல்லுது. ஆண்டவர் ஒரு சின்ன மாற்றம் சொல்ல, லெஃப்ட் சைடில் போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியாது. Now throw the net on the right side. பெரியமானே 153 மீன்களை பிடித்து கொண்டு வந்து கரையில் வைத்தார்கள். ஆளுக்கு there were 11 people. Jesus is the 12th man. 12 பேர். ஆறுக்கு ஒரு 4னா கூட there was so much in excess. There was so many. கவுண்ட் பண்ற அளவுக்கு சைஸபிளா இருந்து அதை பொருட்டா எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல சைஸ்டு மீனாய் 153 மீன். எப்போ? ஒரே ஒரு டிஃபரன்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, throw your net on the right side. சாப்பிட்டெல்லாம் முடிச்ச பிறகு இப்போ பீட்டரை பார்த்து கேட்குறாரு, do you love me Peter? Do you love me than these? ஒருவேளை நிறைய நேரம் நம்ம பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். என்ன பிரசங்கம் கேட்டிருக்கோம்? நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. அதை தாண்டி ஆண்டவர் சொன்னதை படிக்க கேட்போம். From the scriptures we will have it read again. After feeding them, after forgiving them,
after giving them the portion of what they've been desperately wanting, படிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். பிரியமானவர்களே, more than these, இவர்களிலும் அப்படின்னு வேதம் சொல்லுது. Yes Lord, I love you. இன்றைக்கு அதே கேள்வி தான் இன்றைக்கு உங்களையும் என்னை ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். இன்றைக்கு somewhere our love or our priority is on somebody or is on something or is on somewhere where God does not want us to. நம்ம ஆண்டு ஏன் இன்னைக்கு தோல்வி, ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக், ஏன் நம்ம எடுக்கிற அடையெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். லைஃப் இஸ் ஃபில்ட் வித் சேலஞ்சஸ், நோ டவுட் அபவுட் இட். எவ்ரி பாத், ரைட் ஃப்ரம் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் டு த ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் த வேர்ல்ட், எவ்ரிபடி வில் சே there is a hitch, there is somebody to oppose me, there is somebody who is jealous, there is a force acting against me. ஆயிரம் சொல்லலாம். ஆனால் எல்லா பாதையிலையும் தடை வருமா, ஒரு படியிலையும் தடை வருமா அப்படின்னு சொன்னா எங்கேயோ we have lost our focus, we have lost our connectivity with God, we have lost our relationship with God. Though we might say, I love you God, I am for you, I am sold out for Jesus, I live for Christ, it is Christ who lives in me எல்லாம் சொன்னாலும், பீட்டர் ஒரு பெரிய மனுஷன் தான். ஏசாமி பார்த்துட்டு ஓடுறாரு, ஏசாமி தான் சூப்பர் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி சாப்டர் சொன்ன மனுஷன் இப்போ பின்னாடி சாப்டர்ல சொல்றாரு, வாப்பா மீன் பிடிக்க போலாம். He was somebody who said, even if I die, I will not leave you. He miserably betrayed God. God could have said, you brutal fellow. ஆண்டவர் ஒரு நாளும் இது வரைக்கும் பேசல. ஆண்டவர் கேட்கிறார், இதெல்லாம் காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறியா? இதுக்கு முதல் காரியம், God wants you to check. நாங்கள் யாரும் கிடையாது, we are ordinary people. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கேட்கிறார், உங்களை பரிசோதித்து பார்க்கிறார். We have stepped into one more Lenten. இன்றைக்கு ஏதோ ஒன்றை ஆண்டவர் கேட்கிறாரு, இதை காட்டிலும் நீ ஆண்டவரை நேசிக்கிறியா? கேட்டுக்கோங்க. உங்களை ரெண்டாவது மறுபடியும் படிக்க கேட்போம். What he asked and the way he asked. இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ரெண்டாவது முறை மூன்றாவது முறை ஆண்டவர் கேட்கிறாரு, do you love me அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். முதல் காரியம், do you love me more than these, ஏதோ ஒன்று காமிச்சு, more than these people சொல்லல, these something that could have been a material possession, something that could have been maybe the boat, maybe the net, something that he vouched to God that he will not get back. Maybe God was pointing out on something. ஆண்டவர் பச்சையா நமக்கு சொல்லி அவனை காண்பித்து கொடுக்காம ரொம்ப அழகா நம்மை மூடி மறைத்தாலும் ஆண்டவர் ஏதோ ஒன்னை காண்பித்து, he was pointing out at something and saying, do you love me more than these அப்படின்னு ஆண்டவர் கேட்கின்றார். First he had to come out of a material possession that he was somewhere slowly sinking into, or a materialistic love or a carnal love, ஏதோ ஒரு மாம்சீகமான ஒரு பந்தம், ஏதோ ஒரு மாம்சீகமான ஒரு materialistic tie. Some people cannot live without something, some people cannot live without somebody, some people cannot live without getting in touch with somebody, some people cannot refrain from speaking to somebody, which God says no. ஆனா ஆண்டவர் சொல்றார், இதை காட்டிலும் இவைகளை காட்டிலும் என்னை நேசிக்கின்றாயா? இரண்டாவது முறை ஆண்டவர் கேட்கும் பொழுது, do you truly love me கேட்கும் பொழுது he says, Lord, you know it அப்படின்னு கேட்கின்றாரு. மூன்றாவது முறை சொல்லும் பொழுது வேதம் சொல்லுது, he says, God, there is nothing that's hidden from you, and now you know everything. You need to know that I truly love you. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவனோடு முதல் முறையை காண்பிக்கும் பொழுது மேபி he was pricked. எதை நான் விட்டு வந்தேனோ,
எது வேண்டான்னு சொன்னேனோ, எதை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேனோ, எதை நான் ஆண்டவருக்காக நான் விட்டுறேன்னு சொன்னேனோ, I am not able to leave it. Somewhere it is there deep in my mind or somewhere at the background. It's still working. Though I said the old man is dead, I have crucified my old self on the cross. எல்லாம் நான் சொன்னாலும் I am not able to retract from that. I am not able to come out of it. Somewhere my legs are winding towards that. Somewhere my heart is again and again being pulled or triggered towards that. இது சொல்லத்தக்கதாய் முதல் முறை விட்டு வருகின்றார். இரண்டாவது முறை ஆண்டவர் கேட்கிறாரு, இரண்டாவது முறையை சொல்கிறார். மூன்றாவது முறை சொல்லும் பொழுது he says, God, you know it Lord, you know it, you know everything. பிரியமானவர்களே, இதே போல இன்னொருத்தரும் லவ் பற்றி கேட்டாங்க. அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த போகிறேன். அது பின்பு I'm going to pray with you. Book of Judges 16th chapter 15th verse. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை புதிய ஏற்பாடு காலத்தில் உன் இருதயத்தை திருப்பி அலைன் பண்ணுப்பா, உன் ஃபோக்கஸை திருப்பி வைப்பா, நீ மறுபடியும் நீ டிஸ்ட்ராக்ட் ஆயிராத, ப்ளீஸ் அலைன் யுவர் செல்ஃப்னு இயேசு புதிய ஏற்பாடு கேட்டதை போல பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு விபச்சாரி, ஒரு வேசி கேட்குறா. ஒரு லேடி இஸ் ஆஸ்கிங் அ மேன், ஹவு கேன் யூ சே யூ லவ் மீ, யுவர் ஹார்ட் இஸ் நாட் வித் மீ. ஒரு கேவலமான ஒரு ரோட்டில் இருக்க வேண்டிய ஸ்திரீ ஒரு தேவனுடைய ஜட்ஜ். ஹி வாஸ் அ மேன் ஹூ வாஸ் அனாயிண்டட் அண்ட் அப்பாயிண்டட் பை காட். ஆண்டவர் தான் அந்த மனுஷனை அபிஷேகித்தார், கர்த்தர் அந்த மனுஷனை உருவாக்கினார். பிள்ளை இல்லாத நாட்களிலும் ஆண்டவர் பிள்ளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அந்த பிள்ளையினுடைய விரதத்தை குறித்து சொல்றாரு, அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியை குறித்து சொல்றாரு. சாம்சனுக்கு எப்பவுமே பலன் இருந்தது கிடையாது. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி he was not a body builder, he was not a strong man always. எப்போலாம் கிரைசிஸ் வருதோ, எப்போலாம் பிரச்சனை வருதோ, அப்போ ஆண்டவர் அவருடைய போர்ஷன் ஆஃப் அனாயிண்டிங்கை கொடுக்கும் பொழுது தான் பலன் வரும். So he knew all that he was doing or all the feats that were performed by him is from the power that God was giving him. எல்லாம் அறிந்திருந்தோம். பிரியமானவர்களே, after your marriage forget your father's house and then the Lord will be happy in you. உன் அம்மா வீட்டை மரமா, உனக்கு கொடுத்த கணவனை பிடிச்சிக்கோ. அப்படி உனக்கு கொடுத்த கணவன், உனக்கு கொடுக்க போற பிள்ளைங்க, உனக்கு கொடுக்க போற ஃபேமிலி பிடிச்சிக்கிட்டேன்னா ஆண்டவர் உன் மேல பிரியம் இருப்பார். உன் கணவர் உனக்கு ஆசீர்வாதமா உன்னை பெரிய ராஜாத்தை போல் வச்சுக்கிறாரோ இல்லையோ தெரியாது, ஆனா ஆண்டவர் உன் மேல பிரியமா இருப்பார்னு பைபிள் ஆண்டவர் சொல்லி கொடுக்கின்றார். ஆனா வேதம் சொல்லுது, இந்த மனுஷன் இந்த காலம்லாம் தெரியாதபடி இந்த மனுஷன் கல்யாணம் ஆன பிறகு தன் வைஃபை தன் மாமனார் வீட்டில் விட்டு வந்துட்டார். அவங்க மாமனார் பார்க்கிறாரு, கொஞ்ச நாள் இவன் வருவானோ வரமாட்டானோ, இவன் வெளியூருக்காரன் தானு சொல்லி உள்ளூர்ல இன்னொருத்தனுக்கு இவனுடைய ஃப்ரெண்டுக்கு அவன் வைஃப் எடுத்து கொடுத்துட்டு அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. பிரச்சனை வேற எங்கேயும் ஆரம்பிக்கல, அங்கதான் போராட்டம் ஆரம்பித்தது. இஃப் ஒன்லி he had his wife with him. ஆதாமும் ஏவாளும் வைஃபை தனியா விட்டு வந்தாரு, பிரச்சனை சீரழிவு ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, whenever the husband wants to wriggle himself, whenever the wife says, give me some time, I want to be alone, I'm stressed, I don't think I can take this, give me some time. உங்களை விட்டு, உங்க வீட்டை விட்டு உங்க மனைவியோ உங்க கணவரோ வெளியில போகணும், அல்லது ஸ்பேஸ் வேணும், எனக்கு ஒரு வெக்கேஷன் வேணும், நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு சொல்றாங்கன்னா டேஞ்சர் பெல். அது ஒரு பெரிய அலாம், எங்கேயோ அழிவு. அவங்க இன்டென்ஷன் கரெக்டா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி பிசாசு ஒரு ட்ராப்பை வச்சிருப்பான். நல்லா கவனமா பார்த்துக்கோங்க, நல்லா கவனமா பிடிச்சுக்கோங்க. இதெல்லாம் விழுந்து 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 ஒரு மெச்சூர்ட் மேன், ஒரு எல்டர்லி மேன் விழுந்து போய் இப்போ என்ன தெரியுமா அவருக்கு சுகம்? அவருக்கு ஒரு பெரிய ராஜா. என்னடா ஒரு காலத்தில் எவ்வளோ சிங்கத்துக்கு இழிச்சுமே, 10 பசங்களை வச்சு ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எலிசா நடத்தினதை போல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுப்பா, ஆண்டவருக்காக வைராகியமா நிற்ப. சிங்கம்லாம் முன்னாடி ஒரு சாதா நாய்க்குட்டி மாதிரின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது பெரிய பெரிய ஆட்களை 300 பேரா நீ குச்சி சண்டை போடுறதை காட்டிலும் கத்தி சண்டை போடுறது காட்டிலும் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுப்பாரு. 300 பேரை ஓநாய்களை பிடித்து வாள்களை கட்டி கொடுக்க நான் சொல்லித்தரேன். He could have taught many youngsters the grace of God, the power of God, the anointing of God. அதெல்லாம் தாண்டி வேதம் சொல்லுது, the lap of Delilah, ஒருத்தி மடியில படுத்து கிடக்கணும். I want to be in somebody's lap. இதுதான் அவருடைய ஆசை. அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும்னு சொன்னா அந்த எண்ணத்தை இன்னைக்கு ஓட்டுவோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, அப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாதவளுடைய சமாதானம் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தான் இந்த ஆள் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மடியில் இருக்கும்பொழுது அந்த அம்மா சொல்லுது, how can you say you love me when your heart is not with me? பிரியமானவர்களே, ஒரு உறவு ஒரு உலகத்தான் கேட்குறா, உன் இருதயத்தை எனக்கு குடியா,
கிவ் யர் அன்டிவைடட் அட்டென்ஷன். நானும் வேணும் உன் இதுவும் வேணும்லாம் சொல்லாத. கொடுத்தா எனக்கு கொடு, எல்லாத்தையும் விட்டுட்டு வா. ஜஸ்ட் ரிகல் எவ்ரிதிங் அண்ட் டோட்டலி சரண்டர் யுவர் செல்ஃப் டு மீ அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மால் ஃபர்ஸ்ட் 2-3 தடவை சைலண்டா இருக்கிறார். இந்த நீ என்ன நேசிக்கிறியா, உன் நேசம் பொய்ன்னு சொன்ன உடனே இப்போ ஐயோ நோ நோ நோ, டோன்ட் சஸ்பெக்ட் மீ. Do you think without loving you I was so close to you? Do you think without loving you I was so intimate with you? இப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்ற மாதிரி, I love you more than my wife, I love you more than my father, my mother, my brother எல்லாம் சொல்ற மாதிரி இவரு உடனே, hey you know what you're talking is not right, I love you அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு சீக்ரெட்டை சொல்றாரு. அதே மடியில படுத்துட்டு இருக்கிறாரு. எந்த மடி தேவையில்லையோ, எந்த உறவு தேவையில்லையோ, எந்த ஒரு மனுஷனுடைய வேண்டாத அன்பு இவருக்கு that's everything நினச்சி மயங்கி இருந்தாரோ அந்த மடி ரொம்ப சொகுசாக இருந்தது. there was no intoxication, there was no head injury, he was just lying on that lady's lap. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எத்தனையோ தாய்மாரெலாம் தம் பெட்டில் குழந்தை ரிகில் பண்ணிச்சுன்னா எழுந்துருவாங்க. எழுந்துச்சுதேன்னு the child is at disturbance or distress. ஒருவேளை யாராக இருந்தாலும் இன்றைக்கி ஏதோ ஒன்று நம்ம மேலே வந்தால் கூட we will understand. ஆனால் வேதம் சொல்லுது, மொட்டை அடிக்கிறாங்க ஆனால் மடி ரொம்ப சுகமாக இருக்குது, கண்ணை பிடுங்குறாங்க மடி ரொம்ப சுகமாக இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்மளால் காமிக்கல. அந்த ஒரே ஒரு கேள்வி, do you love me? prove it to me. பிரியமானவர்களே, இன்றைக்கி மாலை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். 2 ஸ்நேகம் நம்மை சுற்றி இருக்குது. 2 ஸ்நேகம் எல்லா இடத்துலையும் இருக்குது. சர்ச்லேயும் இருக்குது, சினிமா தேட்டர்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் 2 ஸ்நேகம் இருக்குது. வெளியில் பார்லேயும் இருக்குது, இறங்கி போனால் பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்குது, இன்றைக்கி நைட்டு ட்ரெயினில் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. பிளேனில் ஒரு 3 மணி நேரமாக இருந்தாலும் இவர் நினச்சிப்பார் நம்ம ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பொண்ணு சிரிச்சுட்டு அப்படின்னு வந்தோடனே எக்ஸ்கியூஸ் மீன்னு சொன்னோம், இவர் உடனே லவ் பண்ணுறாரு நினச்சிப்பார். இன்றைக்கி நிறைய விஷயம் ஓடிட்டுருக்கு. இப்படிப்பட்ட நிறைய எங்கேயோ somebody is distracting someone can't love this evening. And இன்றைக்கு God wanted you to come here to examine yourself. Are you moved? Are you attracted by the love that's not from God? Even if it is from a man of God or a woman of God, a love that's not of God is a danger for you, is a trap for you. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, பேதுருவை பார்த்து இயேசு கேட்டாரு. அப்போ சொல்றாரு, ஆண்டவரே நீர் அறிவீர். ஒருவேளை இந்த சாம்சன் சொல்லியிருக்கலாம், யூ ஷுட் நோ இட் அப்படின்னு சொல்லியிருந்தா அவ தெரிஞ்சுக்கிறாரோ இல்லையோ முடிவு சம்பூர்ணமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். He goes to the next extent to prove and show his love. My dear brother, my dear sister, if a man or a woman is of God, he will know you because God will speak for you. உங்கள் மேலே 1000 சந்தேகம் இருந்தால் கூட ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்வார், he or she is mine and they are truthful. Don't suspect or don't quarrel. எங்கே பிரச்சனை வரும்னு சொன்னால், நம்முடைய உறவு மேலே சரியில்லைன்னா தான் பூலோகத்தில் உறவு சரி இருக்காது. If at all your relationship with God is right and perfect, I'm sure all that Peter did was he said, God, first தடவை கேட்டார், do you love me more than these? Lord, I love you. 2வது தடவை கேட்கும் பொழுதே சொல்லிட்டாரு, ஆண்டவரே நான் மனம் திருந்திட்டேன், நீங்கள் சொன்னது ரைட்டு, நான் விழுந்துட்டேன், கொஞ்சம் இந்த வேர்ல்டு என்னை அட்ராக்ட் பண்ணிருச்சு, கொஞ்சம் வேண்டான்னு விட்டு வந்ததில் நான் திருப்பி வழிக்கு விழுந்துட்டேன், நீங்கள் சொன்னனே பிரிக் ஆகிட்டேன், ஐ ஜெனுவன்லி கன்ஃபெஸ் நவ் யூ நோ இட். 2வது தடவை சொல்கிறாரு, யூ நோ இட். 3வது தடவை சொல்கிறாரு, யூ நோ இட் ஆல், there's nothing hidden from you அப்படின்னு சொல்லி முடிக்கின்றார். If a man or woman is demanding you to show or prove your love, இன்னைக்கு விட்டு வெளியில் வாங்க. அருமையானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். எங்களுடைய வாராந்திர கூட்டங்கள் ஜீவனுள்ள தேவனே வாருமையா, சாட்சியுள்ள வாழ்வினை தாருமையா, எந்த மான மன்னனாக வெற்றி வேந்தனாக மானவாளனாக வாருமையா, எந்த மான மன்னனாக வெற்றி வேந்தனாக மானவாளனாக வாருமையா. வாருமேசுவே பாருமேசுவே, வாடி போன எந்த வாழ்வில் வாசம் வீசுமே. வாருமேசுவே தாருமேசுவே, நொந்து போன எந்த வாழ்வை மீட்டு தாரும்.